நெல்லை களக்காடு பகுதியில் மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் அங்கே நிர்வாகிகளால் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார். காரை விட்டு இறங்க விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர். வானமாமலை. காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். நாங்குநேரி தொகுதியுடைய எம்எல்ஏவான ரூபி மனோகரன் இன்று களக்காடு ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே நலத்திட்ட உதவி வழங்கும் பணிக்காக வந்தபோது சொந்த கட்சிக்காரர்களிடையே புரட்சி அடிக்கப்பட்ட ஒரு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் 2 பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். மறைந்த காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் அதிகாரப்பூர்வமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் நாங்குநேரி தொகுதியின் எம்எல்ஏவான ரூபி மனோகரன் தலைமையில் மற்றொரு அணியாகவும் காங்கிரஸ் கட்சியினர் செயல்பட்டு வருகின்றனர். இதனால் இவர்களுக்கிடையே அடிக்கடி மோதல்கள் உருவாகி வருகின்றன. இந்த நிலையில் இன்று களக்காடு ஒன்றியத்தில் நலத்திட்ட உதவி வழங்க வரும்போது அங்குள்ள காங்கிரஸ் நிர்வாகி வடக்கு மாவட்ட தலைவர் அருணா தலைமையிலான காங்கிரஸ் நிர்வாகிகள் ரூபி மனோகரன் எப்படி எங்களது அனுமதி இல்லாமல் எங்கு நிகழ்ச்சி நடத்தலாம் என ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதற்கு ஆதரவாக எம்எல்ஏவின் ஆதரவாளரான சிவனபாண்டியன் என்பவரும் இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு கைகளை போரை சென்றுள்ளது. இதனையடுத்து பதறி போன எம்எல்ஏ அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளார். மேலும் பல்வேறு கேள்விகளை துளைத்தெடுத்த காங்கிரஸ் நிர்வாகிகளால் எம்எல்ஏ அங்கிருந்து வெளியேறி பேரளவுக்கு மட்டும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு விட்டு சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வானமாமலை. என்ன